ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ப்ரே ஃபார் இந்தியா விமென்ஸ் குரூப்பில் உள்ள எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த 2 நாட்களில் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்து காண்பித்த அல்லது கற்றுக் கொடுத்த நல்ல காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நற்கிரியை என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்கலாம். நம் தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏசப்பா நம்மை மீட்டு கொண்டதின் நோக்கம், அவருடைய சொந்த ஜனமாக்கினதின் நோக்கம் நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்றுதான் அவரே நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ இதை ரொம்ப நம்ம யோசிக்கணும். நமக்காக சொந்த ஜீவனை கொடுத்ததின் நோக்கமே நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்றுதான். ஆகையினால நாம் ரட்சிக்கப்பட்டதின் விளைவாக நாம் நற்கிரியைகளை செய்வதற்கென்று நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இது ஒருவருக்கொருவர் உதவுதல், குறைச்சலில் உதவுதல், கீழ்ப்படிதல், நம்மை வெறுக்கிறவர்களையும் நேசிக்கிறது, மன்னிக்கிறது, அன்பை காண்பிக்கிறது, கூட பல காரியங்கள் இருக்கிறது. ஒருவர் கஷ்டப்படும் போது ஓடி போய் உதவுவது, வழி தருவது, இப்பவர்களுக்கு சரியான வழி காட்டுறது, ஒருவருக்கொருவர், ஒருவருக்காக ஒருவர், இப்படி நாம் நற்கிரியைகளை செய்வதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவங்களுக்கு செய்ய மாட்டேன், இவங்க என்ன பகைக்கிறாங்க, இவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்கன்னு கசப்பு. ஸோ இந்த காரியங்களெல்லாம் வைத்துக்கொண்டு நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லலாம் இல்லை, நாம் நற்கிரியை செய்கிறதுக்கு தகுதியானவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டவர்களும் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று யோவான் 13:15 வரைக்கும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 15 சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா 13-14 நீங்கள் என்னை போதகர் என்று ஆண்டவர் என்று சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் அவர் தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் என்ன செய்யணும், ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவணும்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம படைக்கப்பட்டதின் நோக்கமே நற்கிரியைகளை செய்ய தான். ஆண்டவர் நமக்கு செய்து காண்பித்திருக்கிறார், நாமும் செய்ய வேண்டும். எபேசியர் 2:10 நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அப்போ நற்கிரியை செய்வது தேவனுடைய செய்கை. மற்றும் பார்க்கும்போது இது ஒரு தொடர்ச்சியான செயல். பிலிப்பியர் 1:5 பார்த்தீங்கன்னா, உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அப்போது அந்த நற்கிரியை எனக்கு ஒரு நாள் இல்லை, தொடர்ச்சியாக நம்ம அந்த நற்கிரியை செய்து கொண்டு இருக்கணும். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நற்கிரியை நம்ம செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையை நாம் கவனிக்க வேண்டியவை. முதலாவது, நாம் தேவனை மகிமைப்படுத்த மட்டும்தான் நற்கிரியை செய்யணும். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்பட கடவது. எந்த ஒரு நன்மையான செயல்கள், கிரியைகளை செய்தாலும் அதில் நான் மகிமைப்படுகிறேனா, தேவன் மகிமைப்படுகிறாரா, கொஞ்சம் சோதித்து பார்த்து செய்யணும். 2வது, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நாம் நற்கிரியை செய்ய வேண்டும். இதில் அது ஜாக்கிரதையாக இருக்கணும். தீத்து 3:8 இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமாயிருக்கிறது. மனுஷனுக்கு நன்மை பிரயோஜனம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. தீமோத்தேயுகிட்ட பவுல் சொல்கிறாரு, நீ சுவிசேஷத்தை அறிவி, அது ஜாக்கிரதையாயிரு, குறைச்சல்ல உதவி செய்யணும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை போய் மற்றவங்களுக்கு சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணுங்கிறத தீமோத்தேயுக்கு சொல்கிறத பார்க்குறோம். நிறைய மிஷினரிகள் நமக்கு வந்ததின் நோக்கம் நிறைய காரியங்கள் இருக்குது. நோக்கமே நற்செய்தி அறிவிப்பதற்காக வந்து நிறைய நன்மையான காரியங்கள், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் நிறைய செய்திருக்கிறாங்க, செய்யணும். அடுத்தது கனி, அது ஒரு கனி, நற்கிரி. கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகள், ஆவியின் கனிகளை பார்த்தா 9 கனிகள். இந்த கனிகள் எல்லாமே நற்கிரியைகள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, சாந்தம், தயவு, எச்சியடக்கம், இது எல்லாமே நற்குணம், தயவு, இதெல்லாமே என்னது, நற்கிரியைகள். இந்த நற்கிரியைகள் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறார். நாம் இந்த நற்கிரியைகள் எல்லாம் செய்தால் நமக்கு கிடைப்பது என்ன தெரியுமா? நித்திய ஜீவன் கிடைக்கும். ரோமர் 2:17 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமீன்.
கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்களை அன்பு நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நற்கிரியை பற்றி நாங்கள் தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நற்கிரியை செய்ய நாங்கள் திராணி உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. ஒருவருக்காக ஒருவர் ஆண்டவரே, நாங்கள் நற்கிரியைகளை செய்து ஒருவரை நேசித்து மன்னித்து கசப்பை மறந்து தேவன் எங்கள் மேலே வைத்த அன்பை வெளிப்படுத்தின நாங்களும் மற்றவர்கள் மேலே ஒருவருக்காக ஒருவரையொருவர் ஆண்டவரை நேசித்து காப்பாற்றி கனப்படுத்தி நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக மாறிப்போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.